ஹலோ, நான் செல்வம் பேசுறேன். சொல்லு. இந்த நிலைமையில ஏன் இங்க வந்தா? அதுதான் எனக்கும் புரியல. அது என்னவோ ரவி கடைக்கு பண உதவி தேவைப்பட்டிருக்கு போல. அத லீலா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களா. நான் தான் என்னவோ லீலா கிட்ட இந்த பணத்தை கொண்டு போய் கொடுத்து இந்த உதவியை பண்ணேன்னு அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயோ, இந்த சனியம் பிடிச்சவனால யாருக்குமே நிம்மதி இல்லாம போதப்பாச்சே. அது மட்டும் இல்ல, எனக்கு அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் அடிச்சு சொல்லியாச்சு. நம்ப மாட்டேங்கிறாரு. என் கூட உடனே லீலா ஆபீஸ்க்கு வா, உங்க 2 பேரையும் நேரடியா வச்சுக்கிட்டே கேட்கறேன் அது இதுன்னு பேசினாரு. நான் கோவமா திட்டி அடிச்சிட்டேன். இப்ப என்னன்னா நேரடியா லீலா ஆபீஸ்க்கு போயிருக்காரு அவரு இந்த விஷயத்த பேசுறதுக்காக. நான் லீலா ஆபீஸ்க்கு போன் ட்ரை பண்ண இது முன்கூட்டியே சொல்லணுங்கிறதுக்காக. லீலா ஏதோ மேனேஜர் ரூம்ல மீட்டிங்ல இருக்காங்க போல, லைன் கிடைக்கல, பேச முடியல என்னால. சரிப்பா, நான் இங்க போய் எப்படியாவது அவனை பார்த்து கூப்பிட்டு வந்துடுறேன். செல்வம், அப்புறம் மன்னிச்சிருப்பா, எனக்கு இதை தவிர வேற எதுவும் சொல்ல தெரியல. ஐயோ பரவாயில்ல, அதனால ஒண்ணும் இல்ல. உங்களால முடிஞ்சா கொஞ்சம் லீலா கிட்ட இந்த மேட்டரை போய் சொல்லிடுங்க. சரிப்பா. எப்ப சார் வந்தீங்க? ஒரு 1/2 hour ஆகுதுமா. பணத்தை பத்தி ஏதாவது விஷயம் தெரிஞ்சுதா? இல்லம்மா, சாதாரணமா நாம தொலைச்சாலே கிடைக்கிறது இல்ல. அம்மா கிடைக்க போகுது. செல்வன் ஒருத்தர் உனக்கு 3 முறை போன் பண்ணாரு. மேனேஜர் ரூம்ல நோட்ஸ் எடுத்துட்டு தான் சொன்னேன். வந்த உடனே போன் பண்ண சொன்னார். சரி சார். ஹலோ. நான் லீலா பேசுறேன். லீலா, செல்வம் பேசுறேன். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஃபோன் பண்ணதா சொன்னாங்க. என்ன விஷயம்? ஒரு முக்கியமான விஷயம். 2-3 தடவை ஃபோன் பண்ண, நீ மேனேஜர் ரூம்ல இருக்கிறதா சொன்னாங்க. டேய், நீ யாரா என் பொண்டாட்டிக்கு 2-3 தடவை ஃபோன் பண்றதுக்கு? சொந்தக்காரனா இருந்தா எங்க வேணாலும் பண்ணுவியா? ரவி, பேரை சொல்லாதடா. என் பொண்டாட்டிக்கு உனக்கு என்னடா தொடர்பு? அப்படி என்னடா உன்கிட்ட முக்கியமான விஷயம் இருக்கு? அவளை எங்கேயாவது வெளியில கூட்டு போய் தனியா பாக்குற ஐடியா இருக்கா? ரவி, போதும் நிறுத்துங்க. நீ எங்கேயும் வெளியில போக தேவையில்ல. பேசாம வீட்டுக்கே வந்துரு. அத கை கால் விலகாம இருக்கல, என்ன வேணாலும் கூத்தடிக்கலாம். சீ, முட்டாள்தனமா பேசாத. அறிவு இல்ல உனக்கு? எனக்கு அறிவு இல்லடா. அறிவு மட்டுமா? மானம் இல்ல, மரியாதை இல்ல, கை கால் எல்லாமே போயிடுச்சு. ஏய், அப்படி என்னடி அவன்கிட்ட பேசுன? எனக்கு உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் இப்படி கேவலமா நடந்துக்கிறீங்க? நானா கேவலமா நடந்துக்கிறேன்? ஆபீஸ்க்கு வந்தா ஆபீஸ் வேலையை மட்டும் பார்க்கணும். எல்லாரும் அப்படி தான பாத்துட்டு இருக்காங்க. ஏங்க, நீங்க எல்லாம் ஆபீஸ் வேலையை தான பாக்குறீங்க. இவன் என்னக்கா ஆபீஸ்ல போன்ல கூத்தடிச்சிட்டு இருக்கா? சார், என்ன சார் இது? ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? நீங்க பொம்பளை தானே, ஒழுங்கா ஃபைல பாத்துட்டு இருந்தீங்களா? தப்பா யாருக்காவது போன்ல பேசுவீங்களா? அப்படியே பேசுறதா இருந்தாலும் ஆபீஸ்ல இருந்து பேசணும். உங்களுக்கு தைரியம் வருமா? மிஸ்டர், கோவம் வருது இல்ல? நான் இவன் புருஷன், வீட்டுல முடங்கி போய் கிடக்குறேன். என்னமா இது? இது ஆபீஸால சண்டை கிடையா? ஹலோ, உங்க குடும்ப பிரச்சனையை வீட்டுல பேசணும், இங்க பேசக்கூடாது. உங்களை யாரும் உள்ள விட்டது? என்னது? எதுக்கு சார் உள்ள வந்தீங்க? ஏன் பொண்டாட்டி பக்கம் நான் வரக்கூடாதா? அதுக்கு ஆபீஸ்க்கு வரக்கூடாது. 5 மணி பிறகு வீட்டுக்கு வருவாங்க. அங்க வச்சுக்கணும் சண்டையெல்லாம். சாயந்தரம் 5 மணி வரைக்கும் அவளை எல்லாம் வாடகை எடுத்து வச்சிருக்கீங்க. உங்களை யாரையும் பொம்பளைங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்க சொன்னது? உங்களை மாதிரி ஆளுங்களால தான் என்ன மாதிரி புருஷங்க தாலி இருக்க வேண்டியதா இருக்கு. தம்பி, ரொம்ப கோவமா இருக்கீங்க. இப்படி எல்லாம் முறை இல்லாம பேசாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னையா முறை? எதையா முறை அந்த நாட்டுல நடக்குது? புருஷனை கூடையில வச்சு பொண்டாட்டி தாசி விட்டு கூட்டு போட நாடியாது. இப்ப அப்படியே நடக்குது. எல்லாம் தலைகீழ நடக்குது. சொல்லுடி, சொல்லு. இங்க இருக்கிறதுல எவன் உனக்கு பணத்தை கொடுத்தான்? சொல்லு. பியூனா? 1000 ரூபாய் சம்பளம் வாங்குறவன் உனக்கு அவள பணத்தை கொடுத்தானா? எங்கடி அவன்? எங்க அவன்? சொல்லு. அவர் இன்னைக்கு லீவு. இத நான் நம்பணும். உனக்கு யாரு பணத்தை கொடுத்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ வீட்டுக்கு வா, உன்னை வெட்டி புலி போட்டுறேன். தயவு செஞ்சு நிறுத்துங்க. இது ஆபீஸ். அதான் நீ ஆபீஸ்ல கூத்து அடிச்சு குமால் அடிச்சிட்டு இருக்கியே, அத நான் கண்டிக்க கூடாதா? மானங்கட்ட ஆபீஸ். எல்லாரும் என்ன எதுக்குறாங்க, ஆனா உன்னை கண்டிக்க மாட்டேங்கிறாங்க. உனக்கு வேலை கொடுத்தவங்களாச்சே, எல்லாரும் அப்படித்தானே இருப்பாங்க. ஹலோ, திஸ் இஸ் லிமிட். முதல்ல வெளிய போங்க. என்ன வெளியில போக சொல்ற? ஆனா என் பொண்டாட்டி வெளியில போக சொல்ல மாட்டேங்கிறா. உங்க 2 பேத்துக்குள்ள அப்படியே என்ன கன்றாவியோ? ராஸ்கல், உன்னை அடிச்சே கொன்னுடு வேண்டாம். இதுக்கு மேல ஏதாவது பேசணும். கொல்லுங்க, கொல்லுங்கப்பா, கொல்லுங்க. நான் இருந்த என்ன மேல பிரயோஜனம்? கொல்லுங்க. என் மருமக லீலா ரொம்ப நல்ல பொண்ணுங்க. இவன் சொல்ற மாதிரி ஒன்னும் தப்பான பொண்ணு இல்லையா. நான் பெத்த இந்த படுபாவிதான் குணம் கட்டு போயிருக்கான். தயவு செஞ்சு என் மருமகளை யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க, தப்பா நினைச்சிடாதீங்க. நியாயத்தை சொல்லியா? ஏன் வசனத்தை மாத்தி சொல்ற? வாடா வாடா வீட்டுக்கு. சாரி சார், அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுனால கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாரு. என்னம்மா இது? என்னோட இத்தனை வருஷ சர்வீஸ்ல நம்ம ஆபீஸ்ல இப்படி ஒரு கவலை நடந்ததே இல்ல. நம்ம ஆபீஸ்ல நடந்திருக்க கூடாது.
நீ நடக்காம பாத்துக்கிட்டு இருந்திருக்கணுமா? ச்சே, ரொம்ப அசிங்கமா இருக்குமா. லீலா இட்ஸ் ஓகே, அழாதீங்க ப்ளீஸ், விடுங்க பரவாயில்ல. வாங்க வேலையை பார்க்கலாம், வாங்க. இட்ஸ் ஓகே. நட்ராஜ் பிஸ்கட் வேணுமா? என்னங்க ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை சரோ, கீழே போடாம சாப்பிடுறா. கடைக்கு ஃபோன் பண்ணேன். ம். ரவி அங்கே இருக்கான். ரவியா? ம், அவர் எதுக்கு அங்க போனாரு? அந்த சந்தேகம் தான் எனக்கும். மறுபடியும் ஏதாவது ஒம்பு பண்ணிடுவானான்னு எனக்கு கவலையாக இருக்கு. ரவி கிட்ட கேட்க வேண்டியதானே? கேட்டேன் சரோ, ம். நக்கெல்லாம் எரிச்சல் வர மாதிரி பேசுகிறான். அந்த நேரம் பார்த்து செல்லில் பேட்டரி வேற டெட் ஆயிடுச்சு. என்னங்க இது, இந்த நேரம் பார்த்து இப்படி ஒரு சங்கடம்? மாணிக்கம், என்ன ரெண்டு பேரும் தனியா குசு குசுன்னு பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. ஏதோ ரவி கடை அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. என்னமோப்பா, அவ தான் ஆரம்பத்துல இருந்தே என்ன கொஞ்சம் தள்ளி வச்சே பார்த்து பழகிட்டா. இப்போ நீயும் அப்படியா? அம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதுமா. உங்ககிட்டேருந்து மறைக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நம்ம செல்வம் லீலாவுக்கு வேலை வாங்கி கொடுத்ததில் ரவி ரொம்ப வம்பு பண்ணிட்டான். இப்போ செல்வத்துக்கிட்ட பேசணும்னு கடைக்கு ஃபோன் பண்ணால் ரவி அங்கே உட்காந்துருக்கான். அதான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். இதெல்லாம் செல்வத்துக்கு தேவைதான்டா. கூட பிறந்தவளை விட்டுட்டு யாரோ ஒரு மூணாவது பொம்பளைக்கு வேலை வாங்கி கொடுத்தான்ல, அதுக்கு பலன் வேண்டாம்? விடுங்கம்மா, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவனை பற்றி பேசி நம்ம மூட கெடுத்துக்கணும். இப்ப பாரு, அவங்கள விட்டு நம்ம எவ்வளவு தூரம் விலகி இருக்கோம். அப்ப கூட அவங்க வீட்டு ஆளுங்க பேச்சு வருதுன்னா என்ன அர்த்தம்? நாம இப்படி வெளியே வந்து சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு மூக்குல வேர்க்குது. அதை கெடுக்க வேண்டாமா? ஐயோ அம்மா, இங்க வந்து பழைய பஞ்சாங்கெல்லாம் பேசாத, பேசாம விட்டு தள்ளு. எப்படி விட்டு தள்ள முடியும்? அந்த தருதல ரவி என்னை எடுத்துக்கிட்டு வந்தானே, அது இப்ப நினைச்சாலும் எனக்கு எரியுதுரி. ஏம்மா இப்ப எமோஷன் ஆகுற? இது என்ன திட்டம் போட்டு நடந்த விஷயமா? அண்ணன் ஃபோன் பண்ணிருக்கு, ரவி அங்க இருந்திருக்காரு, விட்டு தள்ளு. பொடி பைத்தியம், பல விஷயம் இப்படிதான் திட்டம் போட்டு நடக்குது. அது உங்க யாருக்குமே புரிய மாட்டேங்குது. அம்மா, இனிமே உங்கள் மனசு நோகிற மாதிரி நாங்கள் யாரும் நடந்துக்க மாட்டோமா? அண்ணி, இந்தாங்க. வேணாம் வேணாம், சரோ கொடுக்காத, அவளுக்கு ஒத்துக்காது. சரோ திருப்பி கொடுத்துரு. அண்ணே, நீ எடுத்துக்கோ. நட்ராஜ், நீ சாப்பிடுறியா? இந்தா. ஏம்மா, பணத்துக்காக தான் நீ அழகுக்குள்ள வந்ததுன்னு சொல்லியிருந்தீன்னா எப்படியாவது அதை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்ப. இல்ல, எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்ட? ஒரு பொம்பளை தனியா சிரமப்பட்டு பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தா அதை நினைச்சு பெருமைப்படாம இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்குவார ஒரு மனுஷன். பத்தாக்குறைக்கு செல்வன் தலைவரை உருட்டுறாரு. தனு, அந்த ஆள் இப்படி என் பொண்ணு மேல அபாண்டமா பழிய போறதுனால தாங்க முடியல. அப்பா, எல்லாரும் முன்னாடியே என் மானத்தை ஏல விட்டுட்டு இருப்பா. இந்த வார்த்தை இல்ல, அவர் சொன்னது சொல்ல எனக்கு வாய் கூசுதுப்பா. என்னதான் சொன்னாங்க? என்னன்னு மாமா சொல்றது? எதையுமே மிச்சம் வைக்கல. என் நடத்த எல்லாத்தையுமே பேச்சிலேயே சீரழிச்சிட்டாரு மாமா. மிச்சம் வைக்கலையா? இப்பதான் ஏகப்பட்டதை மிச்சம் வச்சிருக்கான். இனிமேதான் அதை தெரிஞ்சுக்க போறான். போஸுக்கு கோவம் வந்தா என்ன ஆகும் தெரியாதுல்ல. அதை உன் புருஷனுக்கு என்னன்னு காட்டுறேன். அவனை கையா காலை எடுத்துறேன். விச்ச இருக்க கையை முது பக்கம் திருப்பினாதான் அடங்குவாங்க. டேய், நீ என்ன பண்ணாலும் திருந்த மாட்டான, பேசாம இவ்வளவு நாள் நான் லீலாவோட முகத்துக்காக தான் பாத்துட்டு இருந்தேன்.
எவ்வளவு கிறுக்குத்தனம் பண்ணிருக்கான். அப்ப அவனை கொண்டிருக்கணும். இவ்வளவு பேச்சு பேசியிருக்கான். அவனை சும்மா வர்றதா? அவன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துட்டு வந்துடுறேன். விடுங்க மாமா. விடுங்க மாமா, விடுங்க. மாமா, இருக்கிற பிரச்சனை போறது நீ வேற. இவ்வளவு பேச்சு பேசியிருக்கான். பார்த்து சும்மா இருக்க சொல்றியா? சாமி இரு. அடக்கடா கோவத்தை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பேசாம. டேய் லீலா அழகடா. லீலா அழகம்மா. டேய் 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 அப்ப சொல்ற கேளு. நாங்கெல்லாம் இருக்கிறோம். ஒன்னா இருக்கல. எல்லாம் சரியா போயிடும். எல்லாம் சரி. அப்பா சொல்றா. நான் இங்கே இருந்துடுறேன்ப்பா. நாங்க போல. அப்பா தயவு செஞ்சு ஏதாவது சொல்லி என்ன தடுத்துறாதீங்கப்பா. என்னால அதை தாங்க முடியாதுப்பா. நான் இனிமே இங்கேயே தங்கிடுறேன்ப்பா. என் குழந்தைகளோட நான் இங்கே இருந்துடுறேன்ப்பா. சரிடா, ஏன் இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிற? அப்பா ஒரு பொண்ணுக்கு ஒரு ஜீவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை எல்லாம் அந்த மனுஷன் சீரழிச்சிட்டு இருப்பா. இனிமே அவர் எனக்கு பண்ற அவமரியாதை எல்லாம் சகிக்காம நான் செத்துருவேன்ப்பா. என்னடா பேச்சதெல்லாம்? அப்பா அப்பா நான் அங்க போய் தான் வாழணும்னு நியாயம் எல்லாம் எதுவும் சொல்லிடாதீங்கப்பா. எனக்கு அங்க போறதுக்கு பிடிக்கலப்பா. ஏன்னா எனக்கு வேற போக்கிட இல்லப்பா. டேய் வேண்டா இல்ல, நாங்கெல்லாம் எதுக்குடா இருக்கிறேன்? இப்படி எல்லாம் பேசாத. பேசாம இரு. இங்க இருக்க சொல்லுமா. இது பாருல, வா கண்ணை நல்லா தொடச்சுக்க. வா எல்லாத்தையும் விடு. இது பாரு, இது உன் விடு லீலா. இங்க அப்பா இருக்காரு, மாமா இருக்காரு, நான் இருக்கேன். பார்த்து சிரிக்க குழந்தைங்க இருக்கு. இது பாரு, அந்த படுவா முஞ்சி பையில நினைச்சு நீ அழாத. நீ வா எழுந்துரு முதல்ல. எழுந்துரு. அழக்கூடாது போ. சொல்றல எழுந்துரு லீலா. வா 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 போடா. வா முகத்தை தொடச்சு. திருப்பிக்கிங்க. ஆட்டோ வந்துச்சு. சரோ எங்க? சரோவும் நிர்மலாவும் தண்ணி எடுக்க போயிருக்காங்க. நான் வேண்டான்னு தான் சொன்னேன். சரோ தான் நிர்மலாவை கூட்டிட்டு போயிட்டா. பஸ்ஸுக்கு வர லேட் ஆகுதுமா. ஏன்பா இப்பதானே வந்த, அதுக்குள்ள கிளம்பணுமா? இன்னும் ஒரு நாள் இருந்துட்டு போயேன். இல்லம்மா, கடையில ஏகப்பட்ட வேலை இருக்கு. நேத்திக்கே கிளம்ப வேண்டியது. சரி நிர்மலா சொல்லிட்டாளேங்கிறதுக்காக தங்கியாச்சு. சரிப்பா, நீயும் உன் பொழப்ப பாக்கணும்ல. அதோ வந்துட்டாங்க பாரு. சரோ பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு, சீக்கிரம் கிளம்பு. பொட்டி எல்லாம் ரெடியா இருக்குங்க, கிளம்ப சரி வேண்டியதா. சீக்கிரம் கிளம்பு. என்னமாச்சு? என்னாச்சு? பாத்து போக கூடாதா? என்னாச்சு? காலையில கொஞ்சம் உதறி பாரு. ஐயோ ஒண்ணு இல்லங்க. சரோ வலி எதுவும் இருந்துச்சுன்னா முதல்ல டாக்டரை பார்த்துட்டு இங்கே தங்கி நாளைக்கு போலாம். இல்லங்க, ஒரு வலியும் இல்ல, ஒண்ணு இல்ல. சரியா பார்த்து சொல்லு சரோ. ஏண்டா அவதான் ஒரு வலி இல்லைன்னு சொல்றால. என்னமோ மாத்தி மாத்தி கேட்டு வராத வலி வரவழைச்சிருவ போல இருக்கு. ஆனாலும் ரொம்ப ஓவரா தான் பதட்டப்படுற. அம்மா, சரோ எந்த நிலைமையில இருக்கும்போது பதட்டப்படாம எப்படி இருக்க முடியும்? அது சரிப்பா. அம்மா சரோ, உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய கத்துக்கணுமா. மெட்ராஸ்ல நல்லா திட்டம் போட்டு என்னை என் மகனை பிரிச்சு எங்களை இந்த ஊருக்கு அனுப்பிச்சு வச்சுட்டேன். ஏய் நீ சும்மா இருடி. இவ பிளான் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எங்க என் புள்ள வந்து நாம படுற கஷ்டத்தை எல்லாம் பார்த்து நம்ம பக்கம் மாறிடுவானோன்னு பயந்துதான் போற நேரத்துல தண்ணி குடத்தை போட்டு விழுந்தா மாதிரி நாடகம் ஆடுற மாதிரி ஆயிடுவா. எனக்கு புத்தி இல்ல. ஒரு புள்ள தாச்சி பொண்ணு அதுக்காக கீழே வந்து டிராமா பண்ணுவாளாமா? அதானே. ஏண்டா நாங்க கூட இல்லாதனால உன் பொண்டாட்டி உன்னை நல்லாவே மாத்தி இருக்காடா. என்னமோ பொண்டாட்டின்னு அப்படியே தாங்கிட்டு நிக்கிற. அம்மா தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்கம்மா. என்னோட அக்கறை எல்லாம் முழுக்க முழுக்க என்னோட குழந்தை மேலதான். என்னடா புதுசா அக்கறை? நடராஜ் வயித்துல இருந்த பொண்ணு இப்படிதான் கவனிச்சியா? அந்த தப்பு திருப்பி நடந்துடக்கூடாதுங்கிறதுனால இப்ப நல்லா கவனிச்சுக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தத்துலடா பேசுற நீ? என்ன அர்த்தத்துல பேசுற? இவ்வளவு நாள் நாங்க உங்க கூட இருந்தோம், அதனால சரியா கவனிக்க முடியல. இப்ப புருஷன் பொண்டாட்டி 2 பேர் தனியா இருக்கிறீங்க, அதனால எங்க தொல்லை இல்லாம நல்லா கவனிச்சுக்கிறேன்னு தானே அர்த்தம். அம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேம்மா. என் புள்ளைய என்கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிச்சிடாத. அம்மா சம்பந்தம் இல்லாம வளராதீங்கம்மா.
ஆமாண்டா, உங்களை பெத்து வளர்த்து ஆளாக்கி இப்ப நான் என் பொண்ணு கூட வந்து தனியா இருக்கிறேன் பாரு. இப்ப நான் எது பேசினாலும் வளர மாதிரிதான் இருக்கும், கிறுக்குத்தனமாவும் இருக்கும். மொத்தத்துல நான் உனக்கு பொல்லாதவளதான் தெரிவேன். அம்மா, யார்கிட்ட பேசுறோம் என்ன பேசுறோம் தெரிஞ்சு பேசுங்க. ஏமா என்கிட்ட பேசுற பேச்சா இது? ஆமாண்டா, நான் என் பழைய மாணிக்கமா நினைச்சுதாண்டா பேசுனேன். தப்புதான். நீதான் இப்போ முழுக்க முழுக்க பொண்டாட்டி தாசன் ஆயிட்டியே. அதனாலதான் பெத்த அம்மாவையே ஒதுக்கி தள்ளிட்ட. அம்மா, அப்படி என்னம்மா தப்பு பண்ணிட்டேன் நானு? என்ன பண்ணினியா? இப்ப கூட இன்னைக்கு இருந்துட்டு நாளைக்கு போடான்னு சொன்ன. ஆனா என்கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு பொண்டாட்டிக்காரி நாடகம் போடுறது தெரியாம அவளுக்கு வலிச்சா இருந்துட்டு நாளைக்கு போலான்னு சொல்ற. இப்ப தெரியலையா உன் வித்தியாசம்? சரோ, கிளம்பு சரோ. டேய், கிளம்புடா. எப்ப நீ இவ்வளவு தூரம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு பேசினியோ கிளம்புடா. இனிமே நீ இந்த பக்கமே எட்டி பார்க்காத. இது என் மக வீடு. அவ சம்பாத்தியத்துல தாண்டா நான் இருப்பேன். இனிமே உன் பொண்டாட்டி பிள்ளைங்கள நீயே பாத்துக்கோ. முதல்ல இங்க இருந்து போடா, போடா. போட்டு எடுத்து கிளம்பு. எனக்கு அத்தை ஏதோ அறிவில்லை உனக்கு? அதான் கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல, கிளம்பு. அண்ணே 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 ப்ளீஸ் நான் சொல்றது கேளு அண்ணே. ஒரே ஒரு நிமிஷம் ப்ளீஸ் அண்ணே. விடு நிர்மலா, அம்மா இப்போ புரிஞ்சுக்கிற நிலைமையில இல்ல. ஏதாவது பேசுனா பிரச்சனை தான் அதிகமாகும். நான் போயிட்டு அப்புறம் ஃபோன் பண்றேன். வரேன் நிர்மலா. சரிங்க அண்ணி. ஏய், உள்ள போடி, உள்ள போடின்னு சொல்றல, போல. இப்படி ஒரு பொம்பளையும் பார்த்ததில்ல, இப்படி ஒரு ஆம்பளையும் பார்த்ததில்ல. பாவமா நீங்க. சரோ, உன்னை கேட்குறேன். அம்மா அப்படியெல்லாம் பேசும்போது எனக்கே அவ்வளோ கோவம் வந்துச்சு. உனக்கு கோவமே வரல. இப்போ அம்மாக்கு ஆதரவா வேற பேசுற. உங்களுக்கு ஒன்று தெரியுமாங்க? எனக்கு, தனத்துக்கு, லீலாவுக்கு, விஜய்க்கு, எங்க 4 பேர்ல எனக்கும் லீலாவுக்கு மட்டும்தான் மாமியாருங்கிற உறவு இருக்கு. பாவம், லீலாவோட மாமியார் தவறிட்டாங்க. இப்ப எனக்கு மட்டும்தான் அந்த மாமியார் உறவு இருக்கு. நான் என் மாமியாரை சந்தோஷமா வச்சுக்கணும்னு எனக்கு ஆசைங்க. Thank you.